தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா இன்று கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் 11வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை கோட்டை கொத்தளத்தில் இன்று தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காவலர்கள் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பு அளப்பரியது. பிர்சா முண்டாவை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். அட்டாரி வாகா எல்லையில் நேற்று மாலை நடைபெற்ற கொடி இறக்க நிகழ்ச்சி. சுதந்திர தினத்தை ஒட்டி திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். சுதந்திர தினத்தை ஒட்டி பயங்கரவாதிகள் நாச வேலைகளில் ஈடுபட உள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. காஷ்மீர் உள்பட நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. சுதந்திர தின விழாவை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. சென்னையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு. மாநகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 9000 காவலர்கள். சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்த அரசு கட்டடங்கள். நாடாளுமன்றம், செங்கோட்டை மற்றும் பல்வேறு மாநிலங்களில் அரசு கட்டடங்கள் மிளிர்ந்தன. சுதந்திர தினத்தை ஒட்டி மின்னொளியில் ஒளிர்ந்த தமிழ்நாடு தலைமைச் செயலகம். ரிப்பன் மாளிகை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், விமான நிலையம் மூவர்ண கொடியின் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை. மின்னொளியில் ஒளிரும் அரசின் முக்கிய கட்டிடங்களையும் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சுதந்திர தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியின் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். அதிநவீன படகில் கடலோர பாதுகாப்பு படையினர் ரோந்து. சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இன்று கூடுகிறது கிராம சபை கூட்டம். அனைத்து பொதுமக்களும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தல். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை தேநீர் விருந்து. தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள். அதிமுக பங்கேற்கும் என்றும் அறிவிப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பது ஏற்புடையது அல்ல என அண்ணாமலை கருத்து. அதிமுக என்ற கட்சியை தான் மறந்து 1 வருடம் ஆகிறது என்றும் அண்ணாமலை விமர்சனம்.
தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் குஷ்பு. அரசியலில் ஆக்டிவாக இருக்க ராஜினாமா செய்ததாக குமுதம் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி. சுதந்திர தின விழாவை ஒட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கம். நெரிசல் மிகு நேரமான நண்பகல் 12 மணி முதல் 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தஞ்சாவூரில் நண்பர்களுடன் சேர்ந்து காதலியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேர் கைது. போலீசாரிடம் தப்பி ஓட முயன்ற காதலனுக்கு கால் முறிந்து மருத்துவமனையில் அனுமதி. இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான 17 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்கள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து கையில் தீப்பந்தங்களுடன் போராட்டம். கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் 5வது நாளாக மருத்துவ மாணவர்கள் இரவில் போராட்டம். கொல்கத்தாவில் அமைதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்களின் வன்முறையால் பதற்றம். போராட்டம் நடத்திய மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் மீது போலீசார் தடியடி. SSLV D3 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன் இன்று தொடங்குகிறது. புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக செயற்கைக்கோளை நாளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. அமலாக்கத்துறையில் சிறப்பு இயக்குநராக இருந்த ராகுல் நவீன் இயக்குநராக நியமனம். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பொறுப்பில் இருப்பார் என்று மத்திய அரசு அறிக்கை வெளியீடு. கேரளாவின் பாலக்காட்டில் இருந்து நெல்லை வரை இயக்கப்பட்ட பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தூத்துக்குடி வரை நீட்டிப்பு. சேவையை இன்று துவக்கி வைக்கிறார் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர்களுடன் குடியரசுத் தலைவர் சந்திப்பு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் வீரர் வீராங்கனைகளுடன் திரௌபதி முர்மு கலந்துரையாடல். ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தின் உத்தரவால் வினேஷ் போகத்தின் பதக்க கனவு தகர்ந்தது. வினேஷ் போகத் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும். சட்டப்பூர்வ நடவடிக்கை குறித்து ஆராயப்படும் என இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தகவல். ரஷ்யாவின் பிரையன்ஸ்க், பெல்கோரோடிவ், குஸ்க் ஆகிய மாகாணங்களில் இருந்து இந்தியர்கள் வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். குஸ்க் எல்லைப் பகுதிக்குள் யுக்ரைன் ராணுவம் ஊடுருவி உள்ளதால் எச்சரிக்கை. நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் இன்று வெளியீடு. கீர்த்தி சுரேஷின் ரகுதாத்தா, அருள்நிதியின் திமாந்தி காலனி உள்ளிட்ட 2 படங்களுக்கும் திரைக்கு வருகின்றன. கங்கனா ரணாவத் நடித்துள்ள எமர்ஜென்சி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. இந்தியாதான் இந்திரா, இந்திராதான் இந்தியா என கங்கனா ரணாவத் இன்ஸ்டாகிராமில் பதிவு. விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் ட்ரெய்லர் அப்டேட் வெளியாகாததால் ரசிகர்கள் அதிருப்தி.
ட்ரெய்லரின் சிறந்த வெர்ஷனை உருவாக்க நேரம் தேவைப்படுவதாக தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி விளக்கம்.